முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தும் இது தொடர்பான பேசுவதற்காக அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் வைகல் செல்வன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கட்சியும் ஆட்சியும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கிறார். சசிகலா குடும்பம் இருக்கும் வரை இரு அணியும் இணைவது சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று தினம் அவர் மதுரைக்கு செல்கிற போது சென்னை விமான நிலையத்திலே ஒரு கருத்தை பதிய வைத்தார். அந்த கருத்திலே அவர் நிபந்தனையற்ற முறையிலே நாங்கள் சேர்வோம், இணைவோம், பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் பேசுவோம் என்றதெல்லாம் ஒரு மகிழ்வான ஒரு தருணமாக இருந்ததை குறிப்பிட்டார்கள். ஆனால் தற்போது என்ன சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது தெரியவில்லை. ஆகவே தன்னுடைய பழைய குற்றச்சாட்டுகள் இருந்து அவர் பழைய குற்றச்சாட்டுகளையே தொடர்ந்து முன்வைக்கிறார். ஆக புரட்சித் தலைவி அம்மாவுடைய மரணம் குறித்து எழுப்பப்பட்ட பல்வேறு சந்தேகங்களை, போதிய விளக்கங்களை எங்கள் அணியின் சார்பாக, இயக்கத்தின் சார்பாக, அரசின் சார்பாக தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அமைச்சர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள், ஏனைய மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிகிச்சை பெற்றிருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனை அது சம்பந்தமான விரிவான அறிக்கை வெளியிட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனை அது குறித்து விரிவான அறிக்கை வெளியிட்டது. இப்படி பல்வேறு செய்திகளை வெளியிறுத்திய போதிலும் கூட அவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய கருத்தையே தொடர்ந்து முன்வைத்திருக்கிறார். மேலும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது மறைவையொட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் பொதுச் செயலாளராக வர வேண்டும், நீங்கள் வந்தால்தான் கட்சி காப்பாற்றப்படும் என்பதை வலியுறுத்தித்தான் திரு பன்னீர்செல்வம் போன்றவர்கள், திரு மதுசூதன் போன்றவர்கள், ஏனைய மூத்த முன்னோடிகள் எல்லோரும் முன்மொழிந்து அதனுடைய அடிப்படையிலே அவரை அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்குழு கூட்டப்பட்டு அந்த பொதுக்குழுவிலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தினுடைய நகலை கொண்டு வந்து மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களிடம் கொடுத்ததே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான். இது கடந்த காலத்தினுடைய நிகழ்வு. தற்போது அந்த குடும்பத்தினுடைய பிடியில் இருந்து கட்சி விடுபட வேண்டும் என்று பழைய பல்லவியையே தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். இது குறித்து மேலும் பல்வேறு விளக்கங்களை எங்களுடைய மூத்த நிர்வாகிகளிடத்திலே கடந்து ஆலோசித்து மிக விரைவிலேயே நம்முடைய செய்தியாளர்களிடையே கருத்துக்களை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்சி நிர்மாணிக்கப்பட்டு புத்துருவாக்கமும் புனருத்தானமும் செய்யப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் பொலிவோடு திகழ வேண்டும் என்பதற்கான ஒரு நன்முயற்சியாகவே இந்த இணைப்பு கருதப்பட்டது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுச் செயலாளராக தேர்வு பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் சிறையில் இருக்கிறார். 2 இந்த இயக்கம் தால் உயிர் சின்னமாக கருதப்பட்ட இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. 3 ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் இடத்திலே நின்ற தேர்தலையே ரத்து செய்தார்கள். 4 கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரர் டிடிவி தினகரன் அவர்களின் மீது ஒரு குற்றச்சாட்டை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கையூட்ட கொடுக்க முயற்சித்தார் என்ற ஒரு வீண் பழியை சுமத்தி இருக்கிறார்கள். இது போன்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கழகம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலிருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டெழுவதற்கான ஒரு முயற்சியாகவே இந்த முயற்சியை நாங்கள் பார்த்தோம். அதற்காகத்தான் மற்றில்லாத ஒரு மகிழ்ச்சியை கழக தொண்டர்களும் ஏனைய நிர்வாகிகளும் வெளிப்படுத்தினார்கள். தற்போது திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய நிர்வாகிகளும் இதை அறிந்திருப்பார்கள். உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக அவர்கள் பார்த்திருப்பார்கள். அவற்றை எல்லாம் கடந்து ஆலோசித்துதான் மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை பெற்று மிக விரைவிலேயே பத்திரிகையாளர் சந்திப்பிலே உங்களுடைய கேள்விகளுக்கு நீண்ட விளக்கத்தை அளிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். சசிகலாவுடைய குடும்பத்தார் கட்சியிலும் ஆட்சியிலும் முக்கியமான பொறுப்புகளை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவர் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை என்பதே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அடுத்த கட்டமாக இரு கட்சிகளும் இணைகிறது அப்படிங்கிறத அடுத்த கட்டம் அப்படிங்கிறதுல ஏதாவது தடங்கள் ஏற்படும் எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது எந்த கருத்து அரசியல் ரீதியாக நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்று சொல்வார்கள். தொடர்ந்து இவர் எந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரோ அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக மூத்த நிர்வாகிகள் கடந்து ஆலோசிப்பார்கள் என்பதை கருத்துத்தான் மீண்டும் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன்.
இல்ல இப்போ அவங்க இரு அணிகளும் வந்து இது குறித்து இணைவது குறித்து பேச்சு நடத்தும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை குறித்து அல்லது அவருடைய கருத்து குறித்து ஏற்கப்பட்டு அதன் பிறகு அந்த பேச்சுவார்த்தை நடக்குமா அல்லது அதில் ஏதேனும் முட்டுக்கட்டை ஏற்படுமா? இல்ல, தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய கருத்தை திரு முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கடந்து ஆலோசித்து மூத்த நிர்வாகிகளுடைய ஆலோசனையை பெற்று மிக விரைவிலேயே அதற்குரிய பதிலை நாங்கள் வெளியிடுவோம்.